الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون وقال تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய மௌத்துடைய நாள் ஒவ்வொரு நாளும் போய் போய் மௌத்துடைய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இர்தஹலத்தித் துன்யா முக்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா. துனியா எங்களை பின்னோக்கி கொண்டிருக்கிறது, ஆகிரம் முன்னோக்கி கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் எங்களோட மௌத்துடைய நாள் அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறான். எந்த வருடம், எந்த நாள், எந்த நேரம் என்றதை அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் முடிய முடிய அந்த நாளை தான் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, துனியா உங்களை பின்னோக்கி கொண்டிருக்கிறது, ஆகிரம் உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன். இந்த ரெண்டுக்காகவும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் துனியாவுக்கென்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு கூட்டம் ஆகிரத்துக்கென்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஃபகூனு அப்னா அல் ஆகிரா வலா தகூனு மின் அப்னாஇ துன்யா. துனியாவுக்காக வாழக்கூடிய கூட்டத்தில் உங்களை ஆக்கிக் கொள்ளாதீங்க, ஆகிரத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்தில் உங்களை ஆக்கிக்கோங்க. ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப். இன்றைய நாள், இப்ப இந்த உலக வாழ்க்கை இது அமல் செய்யக்கூடிய நேரம், அதுக்குள்ள நாள் தான் இது. இங்க கேள்வி கணக்கு இல்லை. இங்க வேண்டியவங்க வேண்டியதை செய்யலாம், விருப்பம் வேண்டா நன்மையை செய்யலாம், விருப்பம் வேண்டா பாவத்தை செய்யலாம், அது அவங்களோட இஷ்டம். இங்க அல்லாஹ் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறான். நாளை மறுமை நாள் அது ஹிசாபுன் வலா அமல். அங்க கேள்வி கணக்கு தான் இருக்கு, அங்க எந்த அமலும் இல்லை. யாருக்கும் எந்த அமலுக்கும் உள்ள சந்தர்ப்பம் அங்க கொடுக்கப்பட மாட்டாது. அங்க செய்யற எந்த அமலுக்கும் கூலியும் கிடைக்காது. ஒருத்தர் கபூர்லே தொழுது கொண்டே இருக்கிறார் என்றாலும் அந்த தொழுகைக்கு நன்மை இல்லை. ஆகிரத்தில் எவ்வளவுதான் திக்ர் அல்லது அமல்கள் இபாதத்துகள் ஈடுபட்டாலும் அந்த அமல்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. அமல் நாளை மறுமை நாள் அது கேள்வி கணக்குரிய நாள், எந்த விதமான அமல்களும் கிடையாது. எனவே அது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களோட மௌத்துடைய நாளை நெருங்கி கொண்டிருக்கிறீங்க.
நீங்க உங்களோட ஆகிரத்தை பத்தி யோசிங்க, அதுக்குள்ள தயாரிப்புகளை செஞ்சுக்கோங்க, அந்த ஆகிரத்துக்குரிய கூட்டத்துல உங்களை ஆக்கிக்கோங்க என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுதான் எங்களோட கேபிட்டல், இதுதான் எங்களோட முதல். இந்த உலகத்துல எனக்கு உங்களுக்கு 50ஓ 80ஓ எத்தனை வருஷங்களோ அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானோ, இந்த கொஞ்ச காலத்தை வச்சுதான் அழிவில்லாத முடிவில்லாத நிரந்தரமான ஆகிரத்தை அல்லாஹ் முடிவு செய்ய போறான். புத்திசாலி எங்களுக்கு ஆக்கிரம் கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறதுனால அந்த யோசனை வாரது மிக குறைவாக இருக்கு. எங்களோட கண்ணுக்கு விளங்குது துனியா தான். அவர் ஊடு கேட்டார், இவர் வாகனம் வாங்குறார், அப்படி அவர் முன்னேறார், இவர் முன்னேறார், இது கண்ணுக்கு விளங்குது. எங்களோட வீட்டிலையும் அதே பேச்சுக்கள், அதே யோசனைகள் எங்க கண்ணுக்கு விளங்குது, காதுக்கு கேட்குது, யோசனையும் அதை பத்தி. எனவே இதுல தான் நாங்க முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனா அழியாத செல்வங்கள் தான் ஆகிரத்துடைய சொத்துக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துன்யா தாரு மன் லா தாரலா வ மாலு மன் லா மாலலா வலஹா யஜ்மஉ மன் லா அக்லலா. இந்த துனியா இருக்குதே, எவனுக்கு ஆகிரத்துல இடம் இல்லையோ, வீடு இல்லையோ, அவனுக்கு தான் இங்க உள்ள வீடு சொந்தம். இங்க அவனுக்கு வீடு என்றது இந்த வீடு தான், என்று அவனுக்கு ஆகிரத்துல ஒன்றும் இல்லை. வ மாலு மன் லா மாலலா, யாருக்கு ஆகிரத்துல சொத்து செல்வங்கள் அந்த இன்பங்கள் பாக்கியங்கள் இல்லையோ அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு இடம் தான் இது. வலஹா யஜ்மஉ மன் லா அக்லலா, அங்கக்கு உள்ள தயாரிப்பு செய்யாம இங்கக்கு உள்ள தயாரிப்புல மட்டும் ஈடுபடுறவன் புத்தி இல்லாதவன் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிலையான இன்பங்கள் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல என்ன சொல்றான்? இது உங்களை நீங்க தக்வாதாரிகள் ஆகணும், அதுக்காக வேண்டித்தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். தக்வாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய எல்லா ப்ராமிஸும் எல்லா வாக்குறுதிகளும் ஆகிரத்துல தக்வாவுடையவங்களுக்கு தான். இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வ உயூன் வ ஃபவாகிஹ மிம்மா யஷ்தஹூன் குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். அல்லாஹ் சொல்றான், முத்தகீன்கள் தக்வாவுடையவர்கள் அவங்க மரங்களுடைய நிழலுக்கு கீழையும் ஓடக்கூடிய ஆறுகளுக்கு பக்கத்திலையும் இருப்பாங்க. ரெண்டு சைடாலே மரம், நடுவால ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். நீங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் என்னென்ன பழங்கள் சாப்பிட விரும்புறீங்களோ எல்லா பழங்களும் அங்க உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லப்படும், குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்க உலகத்துல பட்ட கஷ்டங்கள், செஞ்ச தியாகங்கள், உங்களோட நஃப்ஸோட போராடுறீங்க. உங்களுக்கு ஷைத்தான் நஃப்ஸையும் அல்லாஹ் எங்களோட படைச்சிக்கிறான். ஷைத்தான் நஃப்ஸுடைய வேலை எங்களே பாவம் செய்ய வைக்கிறது, பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்க்கு மாற்றமான வேலையை செய்ய வைக்கிறது தான் இந்த ரெண்டுடைய முயற்சியும். அப்ப அதோட போராடுறார். ஒரு மூமினை பொறுத்த வரையில, ஒரு தக்வாதாரிய பொறுத்த வரையில அவர் நஃப்ஸோட போராடுறார். அவர் ஷைத்தானோட ஒவ்வொரு நேரமும் போராடி கொண்டிருக்கிறார். அவங்க அந்த ரெண்டையும் எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அங்க சொல்லப்படும், நீங்க உங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்தினீங்க, உங்களோட உறுப்புகளை அல்லாஹ்க்கு மாற்றமான செயல்களை பாதுகாத்தீங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்க. அந்த பட்ட கஷ்டங்களுக்கு தான் அடுத்தது அமல் செய்யறாலும் அதுலயும் கஷ்டங்கள், அதுலயும் இந்த குளிரான நாடுகள்ல அமல்கள் செய்யறதுலயும் சிரமங்கள் இருக்கு. ஒழுவெடுக்கிறது சிரமம், சுடுதண்ணி இருக்குது, சில நேரம் ஹாட் வாட்டர் கிடைக்கலன்னு சொன்னா அங்கனைக்கு பச்சை தண்ணி தான் வரும். அப்போ அங்கனைக்கு ஒழுவெடுக்கிறது ஹதீஸ்ல வந்திருக்கு இதுக்குள்ள சிறப்புகள். எனவே மேலான சகோதரர்களே, வீட்டுல இருந்து வெளியே இறங்கினவனா பாவமான கண்ணுக்கு மாற்றமான காட்சிகள், கண்ணுக்கு ஒரு அழகான பெண் கண்ணுக்கு பட்டா அந்த மூமின் இவர் என்ன செய்வார்? பார்வையை தாழ்த்தி கொள்வார். அப்ப அன்னைக்கு கஷ்டமான காரியம் அது. ஏன்னா நஃப்ஸ் சொல்றது பார் என்று சொல்லி, அல்லாஹ் சொல்றான் பார்க்காதே. இது நஃப்ஸுக்கு வழிபடுறதா அல்லாஹ்வுக்கு வழிபடுறதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம். நபியே, முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்க பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லி. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. மாற்றமான ஒரு மஹரம் இல்லாத ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியான ஒரு பெண் பார்வைக்கு பட்டா பார்வையை தாழ்த்த சொல்லித்தான் குர்ஆன் சொல்லுது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசினி இம்ரஅத்தின் ثم يعض بصره الا اخلف الله له عباده يجد حلاوتها. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு பார்வையை திருப்பிக் கொள்றாரோ தாழ்த்திக் கொள்றாரோ அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு இபாதத்துல ஒரு வணக்கத்துல ருசியை கொடுக்காம விட மாட்டானேடா. இபாதத்துல டேஸ்ட் எங்க இருக்கேடா? கண்ணை பாதுகாக்கிறதுல தான் இருக்கு. அப்ப நான் பாக்குறேன்னா இல்லையா என்பது மக்கள் பார்க்கிறது மக்களுக்காக வேண்டி இல்ல, இன்னைக்கு நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி பார்வையை தாழ்த்துறோம். எனவே சகோதரர்களே சகோதரிகளே, இத மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலே ஒருத்தர் எங்களுக்கு ஏசுறார், அவர் எங்களுக்கு மாத்தமா நாங்க செய்யாத ஒரு தவற செஞ்சிருக்கிறார், இந்த டைம்ல எங்களுக்கு பதில் கொடுக்கலும் பல்ல கடிச்சு கொண்டு போறார். நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள்ல உனக்கு ஆக விருப்பமான அடியான் யார்? உன்னுடைய அடியார்கள்ல உனக்கு ஆக விருப்பமான அடியான் யார் என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் சொன்னான், இதா கதர கஃபர, அவருக்கு பழிவாங்க ஏலும் மன்னிக்கிறார், பதில் கொடுக்கலும், இவர் செஞ்ச அநியாயத்துக்கு இவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கலும், அப்படி ஏழுமான நேரத்துல மன்னிச்சு விடுறார். இந்த அடியான் தான் அல்லாஹ் சொல்றான், என் அடியார்கள் எனக்கு ரொம்ப விருப்பமான அடியான் இவர் தான். அப்ப இத மாதிரி லேசில்ல மேலான சகோதரர்களே, ஒருத்தர் சாஃப்டாக நடக்கிறார், இந்த சாஃப்ட்னஸ் இருக்கிற மிருதுவான தன்மை, இது அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான தன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் உதிய அஹல்லஹு மின ரிஃப்கி, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சாஃப்டான தன்மையை சாஃப்ட்னஸ் அந்த மிருதுவான தன்மையை அல்லாஹ் கொடுத்தானோ அவர் உதிய ஹைரை துன்யா வல் ஆখিরা, துன்யா ஆখিরাத்துடைய நலவு கொடுக்கப்பட்டவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யாருக்கு அல்லாஹ் சாஃப்டான தன்மையை கொடுத்துட்டானோ அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சோ அவருக்கு துன்யா ஆখিরাத்துடைய நலவு கிடைச்சிட்டேன்னு சொன்னாங்க. வமன் ஹுரிம அல்லாஹு மினர் ரிஃப்கி, யாருக்கு அந்த சாஃப்டான தன்மை தடுக்கப்பட்டு விட்டதோ அவர் துனியா ஆখিরাத்துடைய நலவு தடுக்கப்பட்டவர் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இன்றைக்கு சாஃப்டா நடக்கிறது என்பது இன்றைக்கு அத சிலவங்க நினைக்கிறாங்க அது அவருடைய வீக்னஸ் சொல்லி, ஒருத்தர சாஃப்ட்னஸ் வீக்னஸ் நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு தன்மை. அல்லாஹ் கண்ணியமான நபியை பார்த்து சொல்றார், فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ. நபியே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நீங்க மக்களோட சாஃப்டாக நடக்கிறீங்க. நீங்க உங்களோட வார்த்தைகள் ஹார்டா இருந்திருந்தா, கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவரா இருந்தா, கலீலல் கல்ப, உள்ளமும் கடினமானவராக இருந்திருந்தா உங்களோட இருக்கிற இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. உங்களோட சஹாபாக்கள் உங்களுக்கு உயிர் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. காரணம், உங்கள்ட்ட இருக்கிற இந்த அஹ்லா, உங்கள்ட்ட இருக்கிற இந்த சாஃப்ட்னஸ், உங்கள்ட்ட இருக்கிற இந்த மிருதுவான தன்மை குணங்கள், இதனால தான் மக்கள் உங்களோட எவ்வளவு இறக்கமாக இருக்கிறாங்க. எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள்கிட்ட நாங்க கூடுதலா கவனம் செலுத்த வேண்டிய ஒன்றுதான் எங்களோட அஹ்லாக்குடைய விஷயம். நல்ல குணங்கள், நல்ல சிஃபாத்துகள், நல்ல பண்புகள், இது எங்கள்கிட்ட கட்டாயம். ஏண்டா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. ஒரு மரத்துல நல்ல பழம் காய்ச்சி நிறைஞ்சு நிற்கேண்டா போறவங்க வாரவங்க எல்லாரும் அதை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு போவாங்க, சந்தோஷமா அதை பார்ப்பாங்க. இத மாதிரி அஹ்லாக் என்றது எங்களால வெளியாகக்கூடிய பழங்கள் மாதிரி. அஹ்லாக் என்றது நல்ல குணம் என்றது காந்தம் மாதிரி. இன்னும் விலங்குறது சொல்றேடா, அது எப்படி காந்தம் இரும்பெல்லாம் இழுத்தெடுக்கிற மாதிரி நல்ல குணங்கள் உள்ளங்கள் அப்படியே இழுத்தெடுத்துரும், மக்கள் முஹப்பத் வைப்பாங்க. எனவே இன்றைக்கு இந்த நாட்டை பொறுத்தவரையில நாங்க இப்ப யூகேல இருக்கிறோம், மாஷா அல்லாஹ் நிறைய நான் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கட்டாயமா இந்த மக்களுடைய விஷயத்துல நாங்க கவனம் செலுத்தணும். அவங்க எங்களுக்கு இந்த நாட்டுக்கு வர வச்சு எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சு தந்து சகல வசதிகளையும் செஞ்சு தந்திருக்கிறாங்க. இங்க 4 பணத்தை சம்பாதிச்சுதான் திண்டு குடிச்சு பிள்ளைகளை ஓத படிக்க வச்சு குடும்பங்கள் சொந்த பந்தங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய பிரயோஜனங்களை எடுத்து கொண்டிருக்கிறோம்.
நாங்க எங்களுக்கு உள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நாங்க இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோம், இந்த மக்களுக்கு நாங்க எங்களால என்ன நலவு நடக்குது, இவங்களால நாங்க நலவை எடுக்கிறோம், எங்களால என்ன நலவு இவங்களுக்கு நடக்குது. குறைஞ்சது மேலான சகோதரர்களே, இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை நாங்க எவ்வளவு ஏழுமோ அந்த அளவு நாங்க அதை மதிச்சு நடக்கிறது. இன்னைக்கு இந்த நாட்டுக்கு இந்த அளவு இப்ப முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய குரூப்புகளும் இங்க உருவாகி கொண்டிருக்கேன்னு சொல்றாங்க. இவங்க இந்த நாட்டை நாசமாக்கிட்டாங்க, இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமா நடக்கிறாங்க. இன்னைக்கு செய்யற எல்லா தவறையும் செய்யறவங்க வெளியில இது வந்தவங்க தான், அதுலயும் விசேஷமா முஸ்லீம்கள் தான். ஜெயில போயிட்டு பார்த்தா அங்கேயும் முஸ்லீம்கள், கோர்ட்ஸ் வழக்கு அதுல இதுல போயிட்டு பார்த்தா அங்கேயும் முஸ்லீம்கள், எல்லா இடத்திலையும் தவறு செய்யக்கூடியவங்க முஸ்லீம்கள் என்ற ஒரு கருத்து தான் இன்றைக்கு உலகத்துல பரவி கொண்டிருக்கு. கவலையான விஷயம். நாங்க எல்லாரும் பயான் பண்ணணும் என்று இல்ல, எங்கட அஹ்லாக்க காட்டினாலே போதும். எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட லேன் தேன் என்றாங்களே, தனு தேனு, இந்த கொடுக்கிற வாங்குற விற்கிற மக்களோட பழகக்கூடிய நேரத்தில் எங்கட கொடுக்கல் வாங்கல நல்ல முறையில நம்பிக்கையாக முறையாக நாங்க செய்வோம் என்றா அதே தாவத்தாக மாறும், அதே 4 பேருடைய ஹிதாயத்தின் காரணமாக அமையும். அதனால கண்ணியமான சொன்ன, அதுவும் எங்கட ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. குறிப்பாக இந்த நாட்டுல முஸ்லிம்களை பத்தி, இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மஸ்ஜிதுகள் பேஸ் பண்ணி மஸ்ஜிதுகளால நடக்கும். இந்த மற்ற மக்களுக்கு பயான்களும் கூட ஏந்த அளவு நேபர்ஸோட, எங்களை பக்கத்து வீட்டார்களோட நல்ல முறையில நடந்து கொள்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதாரணத்துக்கு உங்களோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் பசியில இருக்க போல வயிறு நிறைய சாப்பிடுறவன் மூமின் இல்லைன்னா, அந்த நேபர் முஸ்லிமா இருக்கேனும் நான் முஸ்லிமா இருக்கேன், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பசியில இருக்கிறார், இவர் நல்ல வயிறு நிறைய சாப்பிடுறாரு, இவர் மூமின் இல்லைன்னா, இவர் அமல் இபாதத் எல்லாத்திலையும் பேடுதலா இருக்கேனும், இந்த தன்மை இல்லைன்னா அவர் பூர்த்தியான மூமின் இல்லை. ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு பொம்புல இருக்கிறா, அந்த பெண்மணி அவ இரவெல்லாம் நின்று வணங்குவா, பகலெல்லாம் நோம்பு பிடிப்பா, எந்த நாளும் நோம்பு, எந்த நாளும் இரவெல்லாம் நின்று வணங்குவா. ஆனா துதிஜிரானஹா, அந்த நேபரை நோவிக்கிறான், பக்கத்து வீட்டார நோவிக்கக்கூடிய பொம்புல, இவட நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் நரகவாதி என்று சொன்னான், அவன் நரகவாதி என்று சொன்னான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு இஸ்லாம் வாளால பரவை இல்ல, மாற்றமாக இஸ்லாம் அஹ்லாக்கால தான் பரவிச்சு. அதனால நல்ல சிஃபாத்துகள், அஹ்லாக்கு கிடைக்கிற அந்தஸ்து நன்மை வேற எந்த அமலுக்கும் கிடைக்காது. ஹதீஸ்ல அப்படிதான் வந்திருக்கு. இன்னமின் அஹபிக்கும் இலைய வஅக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினக்கும் அஹ்லாகா. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள எனக்கு ரொம்ப மஹப்பத்துக்குரியவர், கியாமத்துடைய நாளையில எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர் யார் தெரியுமா? நல்ல குணம் உள்ளவர். அஹாசினக்கும் அஹ்லாகா, நல்ல பண்புள்ளவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அமலையும் குறிப்பிட இல்லை, எந்த இபாதத்தையும் குறிப்பிட இல்லை, குணம், நல்ல குணத்தை சொன்னாங்க. அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, முஃமின்கள்ல ஈமான் பூர்த்தியானவங்க நல்ல குணம் உள்ளவங்க சொன்னாங்க. முஃமின்கள்ல ஈமான் பூர்த்தியானவங்க நல்ல குணம் உள்ளவங்க சொன்னாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் அப்த ல யுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிம். ஒரு அடியான் அவன் இருக்கிற நல்ல குணத்தால பகலெல்லாம் நோம்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குறாங்களே, அவங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்து நல்ல குணம் உள்ளவங்களுக்கு கிடைக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் குலுக். மீசான் தராசி, அதுல ஒரு தட்டுல நன்மை, அடுத்த தட்டுல பாவத்தை போட்டு நிறுக்கப்படும். அது குர்ஆன்ல அல்லாஹ் மென்ஷன் பண்ணியிருக்கிறான். அந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மைகள் இருக்கிற தட்டுல ஆக வெயிட் கூடின நன்மை நல்ல குவாலிட்டிஸ் என்று சொன்னாங்க. மா மின் ஷை அஸ்கல் ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் குலுக். நல்ல குணத்தை விட பாரமான நன்மையே இல்லைனா, நல்ல குணத்தை விட பாரமான நன்மையே இல்லைனா. ஹதீஸ்ல சரியான கருத்து இதுதான். மா மின் ஷை அஸ்கலு ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் குலுக். அதனால அஹ்லாக், நல்ல தன்மைகள், நல்ல சிஃபாத்துகள், நல்ல குவாலிட்டிஸ் இது எங்கள்கிட்ட வரணும். மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, ஒவ்வொருத்தர குறைகளை மறைக்கிறது,
மன் சத்தர அலா முஸ்லிமின் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, யார் ஒருத்தர குறைய மறைக்கிறாரோ அவரோட குறைய துனியாலையும் ஆখিরাத்திலையும் அல்லாஹ் மறைப்பான் என்று சொன்னான். உள்ளங்களை நோவிக்காம நடந்து கொள்றது, கல்புகளை புண்படுத்துறது, மற்றவங்களுக்கு மாற்றமாக நடக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத பண்புகள் மேலான. எவ்வளவு தான் அமல் இபாதத்தில் ஈடுபட்டு வேலை இல்லை, கியாமத்துடைய நாளில் இதெல்லாம் எங்கட எல்லா அமலும் கீழே போயிடும். அதனால நல்ல சிபாத்துகள் இந்த ரமதானுடைய மாதம் நாங்கள் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிறது. இந்த ரமதான்ல ஒன்றிற்கு வாயை கட்டுப்படுத்தி குடிக்கிறோம், சாப்பிடாம குடிக்காம கீபத் பேசாம இருக்கும், மக்கவண்ட ஊர்பலாய கழுவுறது, மக்கவனை பத்தி புறம் பேசுறது, டெய்லி அதுல முழு கவனம் செலுத்தணும். இறைச்சி சாப்பிட்டா நோம்பு புரியுமா இல்லையா? மீட் சாப்பிடுறாரு ஒருத்தர் நோம்பு புரியும். அதே நேரத்துல கீபத் பேசுறது அது ஆக கெட்ட இறைச்ச சாப்பிடுறாரு. ஐஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூஹ். அல்லாஹ் சொல்றான், உங்களோட சகோதரன் மௌத்தாவிக்க போல அவர் மையத்தை இறைச்ச உங்களுக்கு தின்ன விருப்பமா என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறார். நீங்க விரும்ப மாட்டீங்க. அப்போ ஒருத்தர் கீபத் பேசுறாருன்னா இறைச்ச சாப்பிடுறார், மையத்துல இறைச்ச சாப்பிடுறார். அதனால தான் உலமாக்கல்ல அந்த உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க சொல்றாங்க, கீபத் பேசினா நோம்பு முறிஞ்சிடும், மக்களவனை பத்தி புறம் பேசினா நோம்பு முறிஞ்சிடும். ஏன்னா அவர் இறைச்சி சாப்பிட்டுருக்கார். அதனால மக்களவங்கள குறைகளை தேடுறது, அந்த குறைகளை மறைக்கிறது, ஏன்னாலும் ஒருத்தர நலவுகளை பேசுறது கஷ்டமான காரியம். எங்களுக்கு ஒருத்தரை பார்த்தாவே உடனே வாரது நல்லெண்ணம் வார இல்லை, கெட்டெண்ணம் தான் வருது. ஏதாவது ஒன்றை வச்சு வருது, இவர் இப்படியா இருக்கு, இவர் அப்படியா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமின்களை கொண்டு நல்லெண்ணம் வைங்க. ஷைத்தான் விடவே மாட்டான், ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குவார், ஏதாவது ஒரு மாற்றமான யோசனை அது உள்ளத்துக்கு வந்ததோட இவர் அடுத்தவருக்கு சொல்லுவார், பக்கத்துல இருக்கிறவருக்கு சொல்லுவார், இவர் இப்படிதான் பாட்டி வாராரு அல்லது அது எதேட்டு எதையாவது சொல்ல வைக்கிறது. அந்த கீபத்தையும் பேசிட்டார். முதலாவது தவறான எண்ணம். मेरे भाई दोस्तों बुजुर्गों, अल्लाह सुब्हानहू व तआला हमारा जिंदगी बहुत मुख्तसर जिंदगी है। हजरत अली रज़ी अल्लाह तआला अन्हु फरमाते हैं, यानी इर्तहलत दुनिया मुदबिरा, हर दिन हमें हमारा जिंदगी का खातिमा अल्लाह ताला तय किया है। किस साल, किस दिन, किस जगह में हम मरेंगे अल्लाह ने तय कर लिया। हर दिन हम उस दिन को हम करीब होते हैं। हर दिन जाते जाते हमारा मौत का दिन आ जाएगा। इसलिए हजरत अली रज़ी अल्लाह तआला अन्हु फरमाते हैं, आप लोग दुनिया से दूर होते हैं और आखिरत के करीब हर दिन होते हैं। और दुनिया के लिए कुछ लोग जिंदगी गुजारते हैं, आखिरत के लिए कुछ लोग जिंदगी गुजारते हैं। फकूनु अबना अल आखिरा, आखिरत के लिए जो लोग जिंदगी गुजारते हैं उन लोगों में आपको यानी डाल दो। और दुनिया के लिए जो लोग अपना दुनिया के लिए जो लोग जिंदगी गुजारते हैं उन लोगों में आपको शुमार नहीं करना। और फ़इन्नल यौम अमलुन वला हिसाब, आज का दिन ये अमल करने का टाइम वक्त है। दुनिया में हिसाब नहीं है और कोई पूछने वाला नहीं है, आपको जो करना चाहते हैं कर सकते हैं। वह गदन, और आखिरत में हिसाब वाला अमल, उधर कोई अमल नहीं है। इतना टाइम तो बहुत होगा लेकिन अमल करने के लिए मौका नहीं मिलेगा। उधर का अमल के लिए नेकी भी नहीं मिलेगा। वह गदन हिसाब, उधर पूछ हो जाएगा, जिंदगी कैसा गुजारा है, आपका जवानी को कैसा गुजारा है, क्या किया, ये इसके बारे में पूछ होगा। इसलिए मेरे भाई दोस्तों बुजुर्गों, हर दिन ये रमजान शुरू हुआ है और ये खत्म हो जाएगा। वो वैसा बोलने में कुछ नहीं होता है, लेकिन ये टाइम को हिफाजत करना है, नेकी कामों में हमारा वक्त को गुजारना है। और अल्लाह सुब्हानहू तआला हमारा जिंदगी में और अच्छे अखलाक हमारा पास, क्योंकि अखलाक के लिए कितना नेकी मिलेगा वो किसी अमल के लिए नहीं मिलेगा। मीज़ान में बहुत यानी वजन वाला अमल अखलाक है। हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया,
इसलिए मेरे भाई दोस्तों बुजुर्गों, लोग अमल करने में बहुत माशाअल्लाह फिक्र करते हैं, लेकिन अखलाक में बहुत कमजोरी है चाहिए। और हमारा अच्छा अखलाक के साथ इन लोगों के साथ यानी जिंदगी गुजारना है। इस मुल्क का जो अहकाम, जो रूल्स, उसको हम यानी इताअत करना चाहिए जितना हो सकता है। उसको इस्लाम के जो यानी इस्लाम जो कहते हैं उसी तरह हम इस मुल्क का जो अहकाम पर हम चलना भी चाहिए। इसलिए मेरे भाई दोस्तों बुजुर्गों, अल्लाह ताला हमें जो जिंदगी दिया है, इस जिंदगी को अल्लाह जैसा चाहते हैं इसी तरह जिंदगी को गुजार कर अल्लाह को हम मिलना है। அல்லாஹ் हमें தௌஃபீக் दे दे। அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா. யா அல்லாஹ் இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய முழுமையான பாக்கியங்கள் அடைஞ்ச கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தை எங்களை சேர்த்துக் கொள்வாயா. எங்களோட கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயா. கடன் பாரங்களை லேசாக்கி வைப்பாயா. குடும்ப பாரங்களை லேசாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் குறிப்பாக யா அல்லாஹ் இந்த நாட்டுல நாங்க வந்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் நீ உருவாக்கி தந்தாய். யா அல்லாஹ் இந்த நாட்டு மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. எங்கட செயல்கள், எங்கள் எல்லோருடைய பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் எல்லா வழிகேட்டு ஃபித்னாக்களை இருந்து பாதுகாப்பாயா. ஒவ்வொருத்தர பிள்ளைகளையும் சாலிஹான தக்வாவுடைய பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. வா ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أتم علينا نعمته وأكمل لنا الدين وشرع لنا من الأعمال الصالحات أنواعا وأصنافا لنتقرب بها إلى رب العالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أكرم الأكرمين. وأشهد أن محمدا عبده ورسوله المصطفى على جميع المرسلين. صلى الله على محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما. ما بعد، أيها الناس اتقوا الله تعالى واشكروا على نعمه. إن الله أكرم بني آدم وفضلهم على العالمين وسخر لهم ما في السماوات وما في الأرض جميعا منه ليكونوا من الشاكرين. واشكروا نعمته عليكم إن كنتم إياه تعبدون. واعرفوا ما كرمكم به على العالمين وما خولكم به من الفضل في الأولين والآخرين. وتذكروا نعمة الله عليكم حيث أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا. أيها الإخوة، أدوا ما وجب الله عليكم من حقوقه وحقوق إخوانكم والدين، فإن التخلق بها سبب للخيرات والبركات، والإعراض عنها سبب للشرور والهلكات. أيها الإخوة، المسلم أخو المسلم، والله في عون العبد ما كان العبد في عون أخيه. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبهدي سيد المرسلين. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم.